ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 25/4/2017 ஹே விளம்பி வருடம் சித்திரை மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. சதுர்தசி திதி, ரேவதி நட்சத்திரம், பத்திரை கரணம், அமிர்த யோகம் கூடிய நாள். சூலம் வடக்கு வடமேற்கு, நாளிகை 12, பரிகாரம் பால். பொதுவாக இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகக்கடவுளோட வழிபாடு தான் பொதுவாக சொல்லுவோம். பொதுவாக இன்னும் ஒரு விசேஷம் என்னன்னா, இந்த ஹேவிளம்பி வருஷத்தினுடைய ராஜாவா இருக்கிறதும் செவ்வாய் தான். அதனால ரெகுலரா செவ்வாய் திசை, செவ்வாய் புத்தி, செவ்வாய் அந்தரம், செவ்வாய் தோஷம் உள்ளவங்க எல்லாம் வழிபடுங்கன்னு சொல்லுவேன். இல்லை முருக பக்தர்கள் வழிபடுங்கன்னு சொல்லுவேன். இப்போ அனைவருமே வழிபடுங்கன்னு சொல்றேன். உலகில் உள்ள மக்கள் அனைவருமே வழிபடலாம் முருகனை இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நாளில். ஆக அந்த செவ்வாயினுடைய பாதிப்பு நீங்கும். ஏன்னா செவ்வாய் ராஜாவா இருக்கும்போது செவ்வாய்க்கிழமைகளில் மன்னர்களுக்கு கோபம் அதிகரிக்கும். இந்த டைம்ல தான் கோபம் அதிகரிக்கும். யுத்தம் சம்பந்தமான முடிவுகள் எடுப்பாங்க. பூகம்ப நிகழ்வுகளை கொடுக்க பார்க்க, நெருப்புகள் அதிகம் உருவாகும். இது போன்ற தருணங்களிலே குடும்பங்களிலே சண்டைங்கிறத விட உலகத்திலே சண்டை அது ஏற்படக்கூடிய ஆரம்ப நிலைகளை கொடுக்கும். அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா முருகா அந்த செவ்வாயை அடக்கி எங்களுக்கு சுபிட்சமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கணும். செவ்வாய் தோஷம் இருந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும். செவ்வாயே ராஜாவாக இருக்கிற காலத்தில் செவ்வாய்க்கிழமைகள் எடுக்கிற முடிவுகள், மன்னர்கள் எடுக்கிற முடிவுகள் தவறாக போகும். அதனால யுத்தங்கள் வரும். அதெல்லாம் வரக்கூடாது. அதனால உயிர் சேதங்கள் வந்துடும். அப்படி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிகழ்வுகளை கொடு முருகா அப்படின்னு வழிபட சஷ்டி கவசம் படிக்கலாம், கந்தகுரு கவசம் படிக்கலாம், சத்ரு சம்ஹார மந்திரம் படிக்கலாம், முருகனுடைய காயத்ரி படிக்கலாம், செவ்வாயோட காயத்ரி கூட படிக்கலாம். ஆக இன்னைக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடலாம், தேனபிஷேகம் செய்து வழிபடலாம், எல்லா திரவியங்களும் அபிஷேகம் பண்ணி வழிபடலாம். மலை மேல் உள்ள முருகனை வழிபடுறது மிகச்சிறப்பு சொல்றேன். முக்கியமாக வெகு தூரம் போய் தான் வழிபடணும். அருகில் உள்ள முருகன் கோயிலில் வழிபடலாம். அருகில் உள்ள மலை மேல் உள்ள முருகன் கோயிலில் வழிபடலாம். உள்ளூர்லேயே இருக்கு, மிக பிரசித்தியாக இருக்கும். வெளியூர்லேருந்து வருவாங்க அங்கே, ஆனால் உள்ளூர்காரங்க போக மாட்டாங்க. முக்கியமாக விவசாயிகளுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறது என்னன்னா, நீங்கள் மண்ணை நம்பி வாழ்றீங்க. நான் மண்ணுக்குரியவன் செவ்வாய். செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு பால் கொடுத்து வழிபடுங்க. உங்கள் மாடுகள் நல்லா பால் கறக்கும், நோய் நொடி இல்லாமல் இருக்கும். அது தவிர இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, விவசாயிகளுக்கு கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால கோவில் உள்ள ஊர்ல குடியிருக்கிறவங்க எல்லாம் சுபிட்சமா இருப்பாங்க. கோவில் இருந்தால் மட்டும் போதாது, நித்த பூஜை நடந்துட்டு இருக்கணும். அப்படி உள்ள ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் செழிப்பா இருப்பாங்க. நோய் நொடி வராது, திருடல்கள் பயம் இருக்காது, நல்ல ஆரோக்கியம் இருக்கு, காரிய தடையின்றி நடக்கும். அப்ப தோட்டங்காட்டில் இருக்கிறவங்க என்ன பண்றது? ஊரு தாண்டி இருக்காங்க. தோட்டத்தில் வீடு கட்டி இருக்கிறவங்களுக்கும் இறை வழிபாடு வேணும். ஆக ஒவ்வொரு தோட்டத்திலையும் விவசாயிகள் விநாயகரையும் சப்த கண்ணீரையும் மேடை அமைத்து வைங்க. கோயில் கட்ட முடியாட்டி கூட ஒரு மேடை அமைத்து ஒரு விநாயகர் சிலையும் சப்த கண்ணீர் சிலை. அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா மண்ணால் செய்யப்பட்ட அந்த சிலையை வச்சு வழிபடுவாங்க. வருஷம் ஒரு டைம் அதை உடஞ்சி மாற்றுவாங்க. தை மாதம் மாற்றி புதுசாக வச்சு கும்பிடுவாங்க. இந்த கன்னிமார் சாமின்னு சொல்லுவாங்க, கருப்பராயன் கன்னிமார்னு சொல்லுவாங்க. நான் சொல்றதுன்னா விநாயகரையும் சப்த கண்ணீரையும் வச்சு வழிபட்டீங்கன்னா உங்களுடைய தோட்டத்தில் நல்ல விளைச்சல் உண்டாகும். அதோட நோய் நொடி பயிர்களை அண்டாது. அது தவிர செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு பால் கொடுத்து பாலாபிஷேகம் செய்து வழிபடுங்க. பூமியில நல்ல முன்னேற்றம் ஏற்படும், பூமியால நன்மை ஏற்படும். ஆக பொதுவாக அனைவருமே வழிபட வேண்டிய நாள். அதில் முக்கியமாக செவ்வாய் திசை புத்தி அந்தரங்கள் தோஷம் இருக்கிறவங்க வழிபடலாம். அது தவிர விவசாயிகள் வழிபடுறது சிறப்புங்கிற விஷயத்தை இன்னைக்கு பதிவு செய்யறோம். இனி இன்றைய கிரகநிலைகளை பார்க்கும்போது சூரியன் மேசத்தில் உச்சம், சந்திரன் மீனத்தில் சமம், செவ்வாய் ரிஷபத்தில் சமநிலை, புதன் மேசத்தில் சமம். குரு இருக்கக்கூடிய இடம் கன்னியில நட்பு வக்ரம், சுக்கிரன் மீனத்தில் உச்சம்,
சனி தனுசுல சமம், ராகு சிம்ம பகை, கேது கும்ப பகை பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேஷ ராசி. அசுவினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் கொண்ட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு இன்னைக்கும் சந்திரன் 4 குடைவன் விரயத்தில் இருக்கான். 4னா இடம், வீடு, வாகனம், சுகம், கல்வி, தாய் வழி உறவுகள், பதவி, இது சம்பந்தமான விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படும். அதோட 7 குடைவன் சேர்ந்திருக்கான். அப்ப இணைக்காக செலவுகள் ஏற்படும். 4 குடைவன் 12 இருக்கா, 7 குடைவனோட சேர்ந்து இருக்கான். ஆனா குருவோட பார்வையில் இருக்கு. அதனால அந்த குருவோட பார்வை படும்போது செலவுகள் கட்டுப்படுறதை விட உபயோக செலவுகளாக மாறும். கல்வி செலவுனா ஃபீஸ் கட்டுறது, வேலை முடிஞ்சது கட்டிதான் ஆகணும். பதவி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக, வீடு பெயிண்டிங் ஒர்க்கு, இந்த மாதிரி வாகனம் ஏதோ டயர் மாத்துறது, சர்வீஸ் பண்றது, இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் இருக்கு. ஆக குரு பார்வையால் அந்த விரைய செலவுகள் சுப செலவுகளாக மாறும். கல்வியில முன்னேற்றம் ஏற்படும். கடந்த கால பலவீனங்களை சரி செய்யக்கூடிய வாய்ப்பு உருவாகும். இன்னைக்கு விரும்பிய விஷயம் கூடுதல் செலவானாலும் நடக்கும். அசுவனியில் பிறந்தவங்க விநாயகரையும், பரணியில் பிறந்தவங்க துர்க்கையும், கிருத்திகையில் பிறந்தவங்க முருகனையும் வழிபடுங்க. அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன். ராசி அதிபதியோட போக்கு வலுப்பெற்று இருக்கு. சந்திரன் லாபத்திலிருந்து ராசி அதிபதியோட சேர்ந்து நன்மைகளை செய்வார். இசையால நன்மை இருக்கு சிலருக்கு, பிறர் இசைந்து போவதால நன்மை இருக்கு. வாகன வழி கொஞ்சம் செலவுகள் வைக்கும். ஆனா அந்த செலவுகளால நன்மைகள் உண்டாகும். இப்போ தேஞ்சு போன டயர் பாதியில் போய் நின்றுச்சுன்னா அது லாஸ் ஆகும். புது டயர் மாத்திட்டா அது கண்டிப்பாக போய் சேர்ந்துக்கும், அதுக்கான செலவு மாதிரி. ஆனால் அஷ்டம சனியில் உங்களுடைய கஸ்டமரை அடுத்தவங்க கொக்கி போட்டு இழுப்பாங்க. அது உங்களுக்கு கவலை அளிக்கும். உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு நிறுவனம் உருவாகி உங்கள் வாடிக்கையாளர்கள் அங்கே போகிறத கண்கூட பார்க்கும்போது கொஞ்சம் மன கஷ்டம் இருக்கும். இதெல்லாம் நடக்க பார்க்கும். அங்கே உங்ககிட்ட வேலை செஞ்ச ஒருத்தர் அங்கே போய் உங்களுக்கு எதிராக செயல்படுற மாதிரி தோணும். ஆமாங்க, எங்கேயோ ரோட்டில் போகிறவங்க அப்படி பண்ணால் பரவாயில்லைங்க, என்னால் வளர்ந்தவங்க, நான் கொடுத்து வளர்ந்தவங்க, அவங்க எனக்கு எதிராக செயல்படுறாங்க சார், இது எந்த வகையில் நியாயம்னா, இது போன்ற நிகழ்வுகள் மனித வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிறது உண்டு. அது இந்த சமயம் அப்படி இருக்கும். இருந்தாலும் இறைவனுடைய அருளால், குரு பார்வையால் அதை விட வேற ஒருத்தர் நல்லவர் வந்து சேர்ந்து உங்களுக்கு காரியம் நடக்கும். கிருத்திகையில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், ரோகிணியில் பிறந்தவங்க முருகனையும், மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகனையும் வழிபடுங்க. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்வூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை தொழில் வகையில் உருவாக்கக்கூடிய நாளாக இருக்கு. 5 குடைவன் விரைத்துக்கும் அதிபதியாக இருந்தாலும் 2 குடைவனோட கூடி 10ஆம் இடத்திலிருந்து குருபார்வையில் இருக்கிறதுனால தொழில் வகையில் வேகமான முயற்சி இருக்கு, விவேகமான முயற்சி இருக்கு. இன்னொரு இடம் இருக்குது, அதை கொடுத்து கூட இந்த தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைப்பீங்க. லாபம் கூடுதலாக வரும்போது அந்த சும்மா கிடந்துட்டு இருக்கிறதுக்கு அதை எடுத்து லாபத்தை சம்பாதிச்சிடலாம். சில சமயம் வேகமாக வரும், அந்த ஓரளவு கடன் அடைச்சிடலாம். அதுக்கப்புறம் நேரம் மாறும்போது ஓரளவுக்கு வந்தாலும் குடும்பம் ஓடிட்டு இருக்குமே, அதுக்காக தொழில், கட்டடங்கள் வாடகை விடுறது, இது போன்ற ஒரு செயல்பாடுகளுக்கான ஒரு முயற்சிகள். வேலையில் மாற்றங்கள், இந்த இடத்துல விட அந்த நிறுவனத்துக்கு போயிட்டோம்னா நமக்கு லைஃப் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கம்மியாக சம்பளம் வந்தாலும் நிரந்தரம் அப்படிங்கிற மாதிரி. எந்த முடிவுகள் எடுத்தாலும் தொழில் வகையில், வேலை வகையில் நிரந்தரத்துக்குரிய சந்தர்ப்பத்துக்கு, இந்த உறுதித்தன்மைக்குரிய நிலைக்கு நீங்கள் இன்னைக்கு அதுக்கான முயற்சி எடுப்பீங்க.
நண்பர்களோட உதவி கிடைக்கும், ஆலோசனை கிடைக்கும். மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், திருவாதில பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும், புனர்பூசத்தில் பிறந்தவங்க விநாயகரையும் வழிபடுங்க. அடுத்தது கடகராசி. புனர்பூச 4ஆம் பாதமும் பூச 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சந்திரன். சந்திரனுடைய போக்கு இன்னைக்கு திரிகோணத்தில் குருவோட பார்வையில் இருக்கு. பரவாயில்லைங்க. சுக்கிரனோட சேர்ந்துருக்கு, 4 கூடையவனோட. பரவாயில்லைங்க. ஆக எடுக்கிற முயற்சிகளுக்கு கூடுதல் பலன் இருக்கு. ஒப்பந்தம் கையெழுத்து ஆகும். வேலை நிறைய வந்து சேரும், உங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறைய குவியும். விவசாயம் இருந்தாலும் நீங்கள் எடுத்த விவசாய பொருட்கள் கூடுதல் விலைக்கு விற்று லாபம் பார்ப்பீங்க. போர் போட்டிருந்தாலும் இந்த வெயிலில் கூட உங்களுக்கு தண்ணி கிடைச்சிருக்கும். புதிய முயற்சியால் நன்மை உண்டாகும். கல்வியில் முன்னேற்றம் கொடுக்க, அரசியலில் ஏற்றமான மாற்றத்தை கொடுக்கும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகளுக்குரிய வேலை நடக்கும். புனர்பூசத்தில் பிறந்தவங்க அம்மனையும், பூசத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், ஆயில்யத்தில் பிறந்தவங்க சப்தகன்னியரையும் வழிபடுங்க. அடுத்தது சிம்மராசி. மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்திரம் 1 பாதம் இருக்கு. ராசி அதிபதி சூரியன். இந்த ராசிக்கு சூரியனோட போக்கு பலப்பட்டாலும் சந்திரன் இன்னைக்கும் குழப்பத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார். இது சரியா தப்பா, எடுத்த முடிவு சரியா தப்பான்னு ரொம்ப குழப்பம் இருக்கும். எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின்வாங்குவது இழுக்குன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஆக எந்த ஒரு விஷயத்திலையும் யோசிச்சு செயல்படணும். செயல்பட்டதுக்கு அப்புறம் நம்ம பின் வாங்கக்கூடாது. அப்படி நாம பின் வாங்கணும்னா நாம ஸ்திரமற்றவங்கன்னு அர்த்தம், ஸ்திரமற்ற மனநிலை உள்ளவங்கன்னு அர்த்தம். யாரும் நம்மளை நம்ப மாட்டாங்க. ஆக ரொம்ப யோசிச்சு முடிவெடுங்க. ஆனால் முடிவெடுத்ததுக்கு அப்புறம் பின் வாங்கக்கூடாது. இன்னைக்கு மகத்தில் பிறந்தவங்க முருகனையும், பூரத்தில் பிறந்தவங்க பார்வதி தேவியையும், உத்தரத்தில் பிறந்தவங்க சபரிமலை ஐயப்பனையும் வழிபடுங்க. அடுத்தது கன்னிராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி புதன். புதன் பலவீனப்பட்டிருந்தாலும் சந்திரன் இன்னைக்கு புதனோட சாரத்தில் நிற்கிறதும், 9க்கு 2க்கு அதிபதியான சுக்கிரனோட கூடி இருக்கிறதும் பரவாயில்ல. அவங்க சேர்ந்து ராசி பார்க்குறாங்க. ஆக பலவீனங்கள் அகன்று முன்னேற்றம் கூடும். அசதி சோர்வு நீங்கும். கவலைகள் மறையும். புதிய திட்டங்கள் வகுப்பீங்க. தெரியாத விஷயங்கள், புரியாத விஷயங்கள் பிடிபடும். நண்பர்களால் நன்மை நடக்கும். பணவரவு அதிகரிக்கும். இளைய சகோதர வழியில் இருந்து வந்த கவலை அகலும். மூத்த சகோதர சகோதரி வழியால நன்மை உண்டாகும். பெற்றோர் ஆதரவு உங்களுக்கு உண்டாகும். உத்தரத்தில் பிறந்தவங்க குலதெய்வத்தையும், அஸ்தத்தில் பிறந்தவங்க நவகிரகத்தையும், சித்திரையில் பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க. அடுத்தது துலாராசி. சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாக 1, 2, 3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு சுக்கிரனோட நிலை, சந்திரன் அங்கே சேர்ந்திருக்கிறது. அவர் 9க்கு உடையவனோட சாரம் பெற்று நிற்கிறதும் இறை அனுகூலம் கூடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உள்ளனர். மகான்களுடைய சந்திப்பு நிகழும். அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பெரிய மகான்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும் போது தோஷ அமைப்புகள் நீங்கி நன்மைகள் உண்டாகும். சில பேர் சித்தர் உள்ள இடத்துக்கு போயிட்டு வருவாங்க. அது மூலமா நமக்கு நல்ல பலன்கள் நடக்கும். கிரக நிலைகள் எப்படி இருந்தாலும் மகான்களுடைய வழிபாடு, சித்தர்களுடைய வழிபாடு, இந்த உலக மாயை பற்றிய ஒரு தெளிவு நிலை பிறக்கும். இது இப்படித்தான், இதுக்காகத்தான் வந்திருக்கோம், இவ்வளவு நாள் இருப்போம், இப்படி இருப்போம், இதுக்கப்புறம் இது
இப்படித்தான், இது நிலையில்லை அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். சாந்தம் ஏற்படும், யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டோம். சித்திரையில் பிறந்தவங்க முருகனையும், சுவாதியில் பிறந்தவங்க பைரவரையும், விசாகத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் மாதமும், அனுச 4 பாதங்களும், கேட்டை 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய். தானாக வரும் சில விஷயங்கள், தேடி போகாம. அப்படி உங்களை தேடி தானாக சிலதெல்லாம் வந்து சேரும். தொழில் வாய்ப்புகள், திருமண வாய்ப்புகள், சில சிகிச்சை முறை கூட, உடல்நிலை தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு சிகிச்சை முறை கூட. ஒருத்தவங்க வீட்டுக்கு வருவாங்க, இப்படி போகிறத விட இப்படி போங்கன்னு சொல்லுவாங்க. அது மூலமாக போனால் எளிய முறை வைத்தியத்தால் அது நீங்கிடும். பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க, உலகத்திலேயே, உலக நாடுகளிலேயே இந்தியாவில் மட்டும்தான் உயிர்காக்கும் மருந்துகளுடைய விலை ரொம்பவே அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அதை கம்மி பண்ண நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா சர்வசாதாரணமான ஒரு மனிதன் 5000, 10,000, 20,000 சம்பளத்துக்கு போயிட்டு அதை செலவு பண்ணிட்டு இருக்கிற மனிதன் திடீர்னு மருத்துவ செலவு வரும்போது அப்படியே அந்த குடும்பமே ஆடி போயிருது. அதையெல்லாம் ஆளும் அமைப்புள்ளவங்க அதை சரி செய்தா மக்கள் வரவேற்பாங்க, வாழ்த்துவாங்க. அதுபோல உங்களுக்கு சில விஷயங்கள் பெரிய செலவில் வர வேண்டியது சிறிய செலவில் நடக்கிற மாதிரி ஒரு நண்பர் சொல்லுவார். ஆனால் இது இப்போ தெரிஞ்சிருந்தா நான் இவ்வளோ செலவு பண்ணியிருக்க மாட்டேன். நிறைய இருக்கு, நமக்கு தெரியாமல் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கணும், விசாரிக்கணும். ஆனால் விசாரிக்காமையே தெரியும்னு சொல்லக்கூடிய நாள். விசாகத்தில் பிறந்தவங்க முருகனையும், அனுசத்தில் பிறந்தவங்க சிவனையும், கேட்டையில் பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். ஏற்றங்களுக்குரிய நல்ல மாற்றங்களுக்குரிய வாய்ப்புகளை இன்றைய சந்திரன் ஏற்படுத்துவார். 7, 10 குடையனுடைய சாரம் பெற்றிருக்கார். 8 குடையனா இருந்தாலும் 5ல் புதனும் சூரியனும் புதாதி யோகம், தர்மகர்மாதிபதி யோகம் பெற்று ஆன்மீக அமைப்பு உங்களுக்கு அந்த அமைப்பு உள்ளவங்களிடத்தில் அணுக வைப்பார்னு சொல்றதை விட நீங்களே இறைவன் போல காட்சியளிப்பீங்கன்னு சொல்றேன். நீங்க ஒரு செயல் செய்வீங்க, ஒருத்தவங்க சொல்லுவாங்க கடவுள் மாதிரி, நீங்க சொல்லாம இருந்தா அது அப்படி போயிருக்குமுங்க அப்படின்னு சொல்லி. அப்படி கடவுள் மாதிரி அல்ல, கடவுளாகவே நிறைய பேர் இருக்காங்க. ஆத்மாக்கள் 4 விதம்: கிரகாத்மா, அசுராத்மா, மனுஷாத்மா, தெய்வாத்மா. அதுல தெய்வ ஆத்மாவாக காட்சியளிப்பீங்கன்னு சொல்றேன். உங்க சித்தத்தில் சித்தர்கள் இருந்து செயல்படுவாங்க. அப்படிப்பட்ட நிலையுள்ள சந்தர்ப்பத்தை கொடுக்கும். எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, அது நான் மறந்துடும் நினைச்சா அது ஞாபகத்துக்கு அந்த டைம் வந்துருச்சு, பரவாயில்ல, நல்ல மதிப்பெண் கிடைக்கும், கண்டிப்பாக அந்த காலேஜ் சேர்ந்துருவேன்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி அந்த வேலை எனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு. இந்த மாதிரி நல்ல நிகழ்வுகளை கொடுக்கும் இன்றைய சந்திரனுடைய நிலை. மூலத்தில் பிறந்தவங்க முருகனையும், பூராடத்தில் பிறந்தவங்க அம்மனையும், உத்திராடத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சனி. மேலான வாழ்க்கைக்கு வித்திடக்கூடிய அமைப்புள்ளவங்க, சாதாரண நிலையில் இருந்தாலும் உயர்நிலைக்கு வர்றதுக்கான முயற்சி எடுக்கக்கூடிய நிலையில கடந்த காலங்களில் மிக வேகமான வளர்ச்சி கிடைச்சிருக்கும். உயர்நிலையில் இருக்கிறவங்களுடைய அறிமுகங்கள் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு உயர் பதவிகளை பெற்றிருப்பீங்க. ஆனால் கடந்த 2-3 மாசமா கொஞ்சம் நெருக்கடி, சிரமங்கள் இருந்தாலும் இன்றைய சந்திரனோட போக்கு அதையெல்லாம் சரி செய்து சமன் செய்து வெள்ளங்கங்களை விலக்கி நன்மைகளை உண்டாக்கும். கடன்கள் தீர்வதற்கான வழிவகைகள் பிறக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண தடை இருந்தால் விலகி திருமண முடிவாகும். கல்வியில் ஏற்றம் உண்டாகும். வேலையில் நல்ல மாற்றம் உண்டாகும். திரைப்படத்துறையை சேர்ந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கு. உத்திராடத்தில் பிறந்தவங்க முருகனையும், திருவோணத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், அவிட்டத்தில் பிறந்தவங்க அம்மனையும் வழிபடுங்க. அடுத்தது கும்ப ராசி.
அவிட்டம் 3-4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான். இந்த ராசிக்கு கிரக போக்கு இன்னைக்கு 5 குடைய சாரம் பெற்ற 6 குடையவன் அவனுடைய தன்மையை இழந்து அந்த 5 குடையனுடைய நன்மையை செய்வான். 11 இருக்கக்கூடிய சனி நன்மைகளை செய்வார். குருவோட பார்வை சுக்கிரனுக்கு இருக்கிறதுனால 4-9 குடையவனுக்கு இருக்கிறதுனால உங்க ராசிக்கு மிகச்சிறந்த யோகாதிபதி சுக்கிரன். வெள்ளை நிற பொருட்களால அதிக ஆதாயம் உண்டாகும். நீங்க வெள்ளை வேட்டியை கட்டிய அரசியல்வாதியா இருந்தாலும் உங்களுக்கு பதவி கிடைக்கும். அவிட்டத்தில் பிறந்தவங்க பைரவரையும், சதயத்தில் பிறந்தவங்க குபேரனையும், புரட்டாதியில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் கும்பிடுங்க. அடுத்தது மீன ராசி. புரட்டாதி 4 பாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி குரு. நல்ல நிகழ்வுகளை கொடுக்கக்கூடிய கிரக நிலையில் உள்ள நாளாக இன்னைக்கு இருக்கு. 4-7 கூடிய கேந்திரங்களுக்கு அதிபதியுடைய சாரத்தில் திரிகோணாதிபதி அமர்ந்திருக்கார். ஜென்மத்தில் அஷ்டமாதிபதி இருந்தாலும் திரிகோணாதிபதியோட நிலையால அஷ்டமாதிபதி அங்கே ஆஃப் ஆயிடுவார். குருவோட பார்வை வேறு இருக்கு, அது அதை விட கண்ட்ரோல் பண்ணும். என்னடா நம்ம ஒன்றும் கெடுதல் செய்ய முடியாது போல் இருக்குன்னு சுக்கிரன் அப்படி இப்படியும் பார்க்குறார். முடியல, இந்த இடத்துல கெடுதல் செய்ய வந்தவன் நல்லது செய்யறான். ஆச்சரியமா இருக்கு. திருமணம் முடிவு ஏற்படும். தெரிந்த வழி குடும்பத்தில் அமையறதுக்கான வாய்ப்பு உண்டாகும். பணவரவு இருக்கும். பதவி மேன்மை உண்டாகும். மகிழ்ச்சி நிலவக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள நாள். புரட்டாதியில் பிறந்தவங்க அம்மனையும், உத்திரட்டாதியில் பிறந்தவங்க முருகனையும், ரேவதியில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க. நேர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கிடைத்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிடர் என்கிற இந்த வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுசாமி. வணக்கம் நேயர்களே.